இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் அப்புறம் இடையில நான் vlogs இனி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய நாள் வீடியோஸ் போடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய ரீசன். ஸோ என்னால் வீட்டில் அந்தளவுக்கு ஒர்க் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் கிச்சன் ரீமாடலிங் பண்ணலாம், ஒரு புதுசாக கிச்சன் செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த அத்தனை திங்ஸோட ரிவ்யூஸு அந்த ஷாப்பிங் ஹாலோடது நான் உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நம்ம 2 நாள் பார்த்ததை விட இது 3rd டே கண்டினியூஸாக இன்றைக்கி ஒரு கிச்சன் செட்டு தான் பார்க்க போகிறோம். இது சூப்பரான நம்ம கண்டிப்பாக கிச்சனில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் தான். நான் நேற்று சொல்லியிருந்தேன் இந்த பிரிஸ்டீனில் இருக்கிற ஒரு செட் நான் அப்லோட் பண்ணுறேன்னு. ஏன்னா நம்ம நேற்று ஆல்ரெடி அந்த செட் அப்லோட் பண்ணனால நான் இன்றைக்கி பிரிஸ்டீன் அப்லோட் பண்ணல. கண்டினியூஸாக ரொம்ப போரிங் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ நான் நாளைக்கு அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கிச்சன் சம்மந்தமானது கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நானும் கண்டிப்பாக அதை வாங்கிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பொருள். நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு வியூ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம கண்டிப்பாக நம்ம கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேண்டி செட்டு தான் அது. நம்ம எல்லார் கிச்சன்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான செட்டும் கூட. உங்களுக்கு இப்போ நான் இது ஒவ்வொரு பீஸாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எனக்கு இது 320 அந்த ரேஞ்சுக்கு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. ஸோ அந்த 320 ரேஞ்ச் அப்படின்னும்போது நமக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது எனக்கு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேலேயே பிடிக்கும். நம்ம குழம்பு இதெல்லாமே தாராளமாக செய்யலாம். நல்லா ஸ்பேஷியஸ் இருக்குது. அடியில் பார்த்திங்கன்னா காப்பர் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஓகே, சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த உள் பக்கத்தில் இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. மேபி இது கழுவுனா போகுமா தெரியல. வாஷ் பண்ணும்போது பாத்திரம் கழுகும்போது பார்க்குறேன். நான் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது அதர்வைஸ் வெயிட்டும் நல்லா இருக்குது. சேம் டைம் உள்ளேயும் நல்லா தான் இருக்குது. பட் ஏன்னா இது பேக்கிங்கில் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கெப்பாசிட்டி இருக்குது. நல்லா 3 பேர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தாராளமாக நம்ம குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா இதுலேயே செட் ஆஃப் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லாம். ஆனால் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. நம்ம இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த டைனிங் டேபிளாக நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சேம் இது காப்பர் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு பீஸு. இதுக்கான பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் இதோட பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பாட்டம் இந்த வெசல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பீசஸ் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ 2 பீஸ் இது கரெக்டாக இருக்கும். 3rd ஒன் பார்த்திங்கன்னா நம்ம ரசம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பிளேட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஆச்சு. 4th ஒன் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு ஒரு பொரியல் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆனால் வெசல்ஸ் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நம்ம அதாவது இந்த காஸ்ட்டுக்கு இது ஓகே அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க தாராளமாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கானது இந்த பிளேட்டு. ஸோ நம்ம பிளேட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், இந்த சில்வர் இருக்குது இல்லைங்க சார், இந்த காப்பருக்கு பார்த்திங்களா ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இதை நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஓகே, இது வெசல்ஸ் நல்லா இருக்கா, இதுலேருந்து கொரோனா இஷ்யூஸ் இருக்கனால மறுபடியும் ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டம் அப்படின்றதுனால நான் ரிட்டர்ன் பண்ணல. ஆனால் வெசல்ஸ் வைஸ் ஓகே. ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் எனக்குமே அமேசானில் இத்தனை நாளில் நமக்கு இந்த மாதிரி வந்ததில்லை. ஸோ ஓகே, நம்ம இதுக்கு இந்த ஒரு டைம் மட்டும் நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டேன். ஏன்னா இந்த காஸ்ட் வைஸ்க்கு எனக்கு ஓகே மாதிரி தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செட்டு ஒன்று வந்திருக்கு. இது நல்லா சூப்பராக ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா ஸ்டோரேஜ் அந்த இடத்த ஆக்குபை பண்ணாமல் நல்லா ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே இடத்துல நல்லா நீட்டாக இருந்துக்கும். இல்லை ஒவ்வொரு இடத்துல குக்கர் வச்சுட்டு குழம்பு வச்சுட்டோம்னா நான் இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம சர்வ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம அந்தளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரொம்ப லைட் வெயிட்டில் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 செட்டுமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இது கூட இன்னொரு நான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது அலுமினியமோட சேர்ந்த பட் வந்துட்டு ஆனால் பார்த்திங்கன்னா இது ஹெவியான பாட்டம் இருக்கிற ஒரு பால் காய்ச்சறதுக்கு நம்ம வந்து சாஸ் இந்த சூப் இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த பேன் இது வந்து நம்ம தனியாக தான் வரும். ஸோ இது வந்து செட் ஆஃப் 5. ஸோ இது வந்து இன்னொரு செட்டு. ஸோ வந்து இந்த செட்டு வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு கிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் காமிச்சேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 சம்திங் வந்தது. நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா ஹெவியான வெயிட்டு நம்ம வந்து நல்லா இந்த ஹேண்டில் தான் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தாக இருக்கும்போது நம்ம அடுப்பில் வேலை செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வெயிட்லெஸ்ஸாக இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஏதாவது பொருள் வச்சு இல்லை கரண்டி அந்த மாதிரி வைக்கும்போது கம்மியான குவான்டிட்டிக்கு வைக்கும்போது டக்குன்னு வந்து சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, தேங்க்யூ.